நமஸ்தே. லக்ஷ்மி உஷா வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தி பிராத்மிக்கில் 5th லெசன் பால்த்து ஜான்வர் கற்றுக்கலாம் வாங்க. பால்த்து ஜான்வர் அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ், வீட்டு விலங்குகள், வளர்ப்பு விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அனிமல்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு பில்லினா கேட்டு, பூனைன்னு அர்த்தம். வாங்க பில்லி பற்றி படிக்கலாம். பில்லி देखने में बाघ जैसी होती है. பூனை பார்க்குறதுக்கு புலி மாதிரியே இருக்கும். इसलिए उसको बाघ की मौसी कहते हैं. அதனால் இதை என்ன சொல்லுவாங்க, புலியினுடைய சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மௌசி அப்படின்னா சித்தி. ஸோ इसलिए उसको बाघ की मौसी कहते हैं. वह रात में अच्छी तरह देख सकती है. அது இரவில் ரொம்ப நல்லா பார்க்க முடியும். ராத்துனா இரவு, இரவில் अच्छी तरह देख सकती है. इट कुड सी वेल इन द नाइट. वह चूहों को पकड़ती है. அது எலிகளை பிடிக்குது. वह दूध मलाई और बड़ी चाव से खाती है. ஸோ वह दूध मलाई आदि बड़ी चाव से खाती है. அது பால், பாலேடு அது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடும், ரொம்ப விரும்பி சாப்பிடும். நெக்ஸ்ட் குத்தா டாக் இல்லையா, நாய். कुत्ता बड़ा वफादार जानवर है. டாக் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் அனிமல். வஃபாதார் அப்படின்னா ஃபெய்த்ஃபுல். நாய் ஒரு நன்றி உள்ள விலங்கு. வ ஹமாரே கர் கி ரக்வாலி கர்த்தா ஹை. அது நம்மளோட வீட்டை காவல் காக்குது. ரக்வாலி கர்னா அப்படின்னா காட் அவர் ஹவுஸ், நம்மளுடைய வீட்டை காவல் காக்குது. நயே ஆத்மி கோ தேக்கர். புது மனிதர்களை பார்த்து வ பவுங்க்னே லக்தா ஹை. பவுங்க்னா அப்படின்னா பாக். ஸோ இது புது மனிதர்களை பார்த்து குலைக்க ஆரம்பிக்கிறது. வ பாத் ரோட்டி ஆர் மாஸ் காத்தா ஹை. அது சாதம் சாப்பிடுது, ரொட்டி சப்பாத்தி சாப்பிடும். ஆர் மாஸ் காத்தா ஹை, நான்வெஜ் மாமிசங்கள் எல்லாம் சாப்பிடுவோம். இட் இஸ் ரைஸ், சப்பாத்தி அண்ட் என்பி மீட் அண்ட் எவ்ரி திங். குத்தே கை தரக்கே होते हैं. இந்த டாக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. மெனி டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஆர் தேர். நிறைய வகைகளான நாய்கள் இருக்கிறது. कुछ कुत्ते शिकार करने में बड़े तेज होते हैं. சில நாய்கள், குச் குத்தே அப்படின்னா சில நாய்கள், ஷிக்கார் கர்னேமே வேட்டையாடுறதுல, படே தேஜ் ஹோத்தே ஹேன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ சம் டாக்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட் இன் ஹண்டிங். குத்தா ஹோஷியார் ஜான்வர் ஹை. ஸோ டாக் இஸ் அ கிளவர் அனிமல். ஹோஷியார் அப்படின்னா கிளவர், ரொம்ப அறிவுள்ள விலங்கு அது. காய் படி சீதி சாதி ஹோத்தி ஹை. நெக்ஸ்ட் நம்ம காய் பற்றி படிக்கிறோம். காய்னா பசு இல்லையா. காய் படி சீதி சாதி ஹோத்தி ஹை. அந்த கவ் இஸ் அ வெரி சிம்பிள் அனிமல். அது ஒரு ரொம்ப சாதுவான அனிமல். சப் தேஷோமே லோக் இஸ்கோ பால்தே ஹை. எல்லா நாடுகளையும், சப் தேஷோமே அப்படின்னா எல்லா நாடுகளையும் மக்கள் இதை வளர்க்குறாங்க. ஸோ இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி இட் இஸ் டொமஸ்டிகேட்டட். वह हमको दूध देती है. इट gives us milk. இது நமக்கு பால் கொடுக்கிறது. दूध मीठा और पुष्टिकर होता है. ஸோ இந்த பால் எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும், இந்த கவோட மில்க் ரொம்ப மீட்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். और पुष्टिकर होता है. इट इज़ गुड ஃபார் ஹெல்த். புஷ்டிகர் நம்முடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. बच्चों के लिए குழந்தைங்களுக்கு காய் கா दूध बहुत फायदेमंद है. குழந்தைங்களுக்கு இந்த காய் கா दूध பசுவினுடைய பால் மிகவும் பயன் தரக்கூடியது. ஃபாய்தேமந்த் அப்படின்னா பெனிஃபிஷியல். ஸோ ஃபார் த சைல்ட் கவுஸ் மில்க் இஸ் வெரி பெனிஃபிஷியல். हिंदू लोग गाय की पूजा करते हैं. ஸோ ஹிந்து பீப்புள் டூ பூஜாஸ் ஃபார் திஸ் கவ். இந்த கவ்வை ஹிந்து மக்கள் பூஜை செய்கிறாங்க, பசுவை பூஜை பண்ணுறாங்க. அவர் படே பிரேம் சே உசே பால்தே ஹேன். ரொம்ப அன்பாக அதை வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் பைல். பைல்னா எருது. பைல் கிசானோ கேலியே பகுத் உபயோகி ஹை. அந்த எருது உழவர்களுக்கு, கிசான்னா ஃபார்மர்ஸ் இல்லையா, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபார்மர்ஸ். பைல் கிசானோ கேலியே, இந்த எருது காளை மாடுகள் உழவர்களுக்கு பகுத் உபயோகி ஹை, மிகவும் உபயோகம் உள்ளது. வ காடி கீன்ஸ்தா ஹை, அது வண்டி இழுக்கிறது. அவர் கேத் ஜோத்தா ஹை, அதுக்கப்புறம்
வயலை உழுகிறது. காய் और बैल हमारे देश की संपत्ति है. இந்த பசுவும் எருது காளை மாடு இதெல்லாம் நம் நாட்டினுடைய செல்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சம்பத்திக. கோடா சமஸ்தார் ஜான்வர். நெக்ஸ்ட் வந்து கோடா. கோடான்னா ஹார்ஸ் குதிரை. இந்த குதிரையை பற்றி படிக்கலாம். கோடா சமஸ்தார் ஜான்வர். குதிரை அறிவுள்ள விலங்கு. வ பகுத் தேஜ் தௌட்தாக. அது மிக வேகமாக ஓடுகிறது. बड़ा निडर होता है and it is not afraid of anything. निडर डर निडर डरना பயம் निडरना பயம் இல்லாதது. So it does not afraid of anything. So it runs fast and does not afraid of anything. वह तोप और बंदूक की आवाज़ सुनकर भी नहीं डरता. அது வந்து இந்த பீரங்கி சத்தம் கேட்டாலும் சரி அல்லது கன்னோட சத்தம் கேட்டாலும் சரி துப்பாக்கி சத்தம் கேட்டாலும் சரி அந்த ஆவாஸ் சுன்கர் அந்த சத்தத்தை கேட்டு நகி டர்த்தா அது பயப்படாது. வ காடி கீன்ஸாக அது வண்டி இழுக்கிறது. புஷ் காற்று. ஹம் இஸ் பர் சவாரி பி கர்த்தே ஹேன். வி ரைட் ஆன் திஸ். நம்ம இது மேலே சவாரியும் செய்கிறோம். புராணே சமயமே பழைய காலத்தில் கோடே லடாயுமே பகுத் காம் ஆத்தே தே. ஸோ இன் ஏன்ஷியன் டைம்ஸ் த ஹார்சஸ் ஆர் யூஸ்ட் இன் த வார். ஜான்வரோமே ஹாத்தி படாக. அனிமல்ஸில் பார்த்தோம்னா யானை மிகவும் பெரியது. ஸோ இப்போ நம்ம ஹாத்தி பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஹாத்தி கே ஏக் லம்பி சூண்ட் ஹோத்தி ஹை. ஸோ ஹாத்திக்கு யானைக்கு வந்து ஒரு நீண்ட தும்பிக்கை இருக்கும். சூண்ட் அப்படின்னு சொன்னால் ட்ரங்க். அதுக்கு ஒரு நீண்ட தும்பிக்கை இருக்குது. உஸ்ஸே பாரி சே பாரி சீஸ்கோ உட்டாத்தாக. அதனால அந்த தும்பிக்கையினால் என்ன பண்ணுவோம், பாரி சே பாரி சீஸ் அப்படின்னா மிகவும் வெயிட்டான பொருள்களை கூட ரொம்ப கனமான பொருள்களை கூட அது தூக்கிடும். ஹாத்தி கே தாந்த். யானையுடைய பற்கள் லம்பே ஹோத்தேக நீட்டமாக இருக்கும். யானையுடைய பல்லு அந்த வெளியில் தந்தம் தெரியும் இல்லையா, இந்த 2 பல்லு அதை தான் பல்லுன்னு சொல்கிறாங்க. அவர் ஏ படே கீம்தி ஹோத்தேக. இந்த பற்கள் ரொம்பவும் விலை மதிப்பில்லாது ரொம்ப காஸ்ட்லியானது. கோடே கி தர ஹாத்தி பர் பி லோக் சவாரி கர்த்தேக. குதிரை மாதிரி மக்கள் யானை மேலேயும் சவாரி செய்கிறாங்க. ஜங்க்லோமே ஜஹா காடி நஹி ஜா சக்தி. காடுகளில் எங்கே வண்டியெலாம் போக முடியாதோ வஹா அங்கெல்லாம் ஹாத்தி சேகி காம் லேத்தேக. அங்கே யானை மூலமாக தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. யானையுடைய உதவி மூலமாக தான் அங்கே வேலை செய்கிறாங்க. ஹாத்தி பாரத் மே केरल और मैसूर के जंगलों में तथा अफ्रीका बर्मा श्रीलंका आदि देशों में पाए जाते हैं. இந்த யானை வந்து இந்தியாவில் அப்புறம் மைசூரில் காடுகளில் அப்புறம் ஆஃப்ரிக்கா பர்மா ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகள்லையும் காணப்படுது. இப்போ நம்ம எக்ஸசைஸ் போகலாம். ஷப்தார்த். ஜான்வர் அனிமல் மிருகம். லடாய் வார் யுத்தம் போர். ஹோஷியார் எஃபிஷியன் திறமையான. பவுக்னா டு பார்க் குறைத்தல். நெக்ஸ்ட் அபியாஸ். अभ्यास प्रांतीय भाषा में अर्थ लिखिए. So write meanings in your regional language. जानवर animal मिருகம். आवाज़ sound ஒலி. रखवाली करना to take care பாதுகாத்தல். जोतना to plow உழுதல். तोप कैनन பீரங்கி. नेक्स्ट एक्सरसाइज वाक्यों में प्रयोग कीजिए. ஸோ மேக் சென்டென்ஸ்னு சொல்லலையே அது ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதணும். फर्स्ट वन जानवर. कुत्ता एक पालतू जानवर है. जानवरना अनिमल विलंगु இல்லையா. कुत्ता एक पालतू जानवर है. डॉग इज अ डोमेस्टिक एनिमल. जोतना जोतना टू प्लो இல்லையா உழுறது. बैल खेत जोता है. बुल्लक्स plow the field. होशियार होशियार clever efficient. राम होशियार लड़का है. राम is an efficient student, efficient boy. लड़ाई लड़ाईना போர் வார்னு சொல்லுவோம்ல அது. लड़ाई करने से किसी को कोई फ़ायदा नहीं है. போர் செய்கிறதுனால யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. ஃபாய்தானா லாபம், எந்த லாபமும் இல்லை. नेक्स्ट वन विलोम शब्द लिखिए. नेक्स्ट वन विलोम शब्द.
ஆப்போசிட் வேர்டு. கீம்தி சஸ்தா. கீம்தினா காஸ்ட்லி, சஸ்தானா ரொம்ப மலிவான. சமஜ்தார் நாசமஜ். சமஜ்தார்னா ரொம்ப எஃபிஷியண்டாக கிளவராக இருக்குது. நாசமஜ்னா இன்னசென்ட். ஹோஷியார் பேவ்கூஃப். ஹோஷியார் கிளவர், பேவ்கூஃப்னா முட்டாள் ஃபூல். பாரி ரொம்ப வெயிட்டான, हल्काना ரொம்ப மெலிதான லேசான வெயிட்லெஸ். கோஷ்டக் से सही शब्द चुनकर खाली जगह भरिए. ப்ராக்கெட்லேருந்து சூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும். பில்லி டேஷ் கோ பக்கட்தி है, चूहे कुत्ते. பின்னா எலி எதை பிடிக்குது? சூஹேனா எலி, குத்தேனா டாகு. ஸோ பில்லி எதை பிடிக்கும்? சூஹே, எலியை பிடிக்குது. குத்தா டேஷ் ஜான்வர் है. நாய் ஒரு என்ன அனிமல்? படா வஃபாதார். படானா பெரிய அனிமல், வஃபாதார்னா ஃபெய்த்ஃபுல் அனிமல். ஸோ குத்தா வஃபாதார் जानवर है. गाय बड़ी डैश होती है, सीधी सादी कठोर. सीधी सादीना சாதுவாக இருக்கும், கட்டோர்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ गाय बड़ी सीधी सादी होती है. घोड़ा बड़ा डैश होता है, निडर या डरपोक. निडरना பயப்படாது, डरपोकना பயப்படும். ஸோ निडर होती है. घोड़ा बड़ा निडर होता है. नेक्स्ट वन, प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए. இப்போ இதுக்கு முன்னாடி படித்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர். இப்போ நம்ம படிக்க போகிறது 5 மார்க்ஸ் கொஸ்டின் ஆன்சர். कुत्ते के बारे में 3 वाक्य लिखिए. राइट 3 sentences on dog. டாகை பற்றி 3 சென்டென்ஸ் எழுதணும். குத்தா வஃபாதார் ஜான்வர் है. டாக் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் அனிமல். ஒரு நாய் ஒரு நன்றியுள்ள விலங்கு. वह घर की रखवाली करता है, इट गार्ड अवर हाउस. அது வந்து நம்ம வீட்டை காவல் காக்குது. குத்தா நயே ஆத்மி கோ தேக்கர் பவுங்தா है. இந்த டாக் வந்து நாய் வந்து புது மனிதர்களை பார்த்தா குறைக்கிறது. பவுங்தா है, இட் barks at the bark at seeing the new persons. नंबर 2, गाय. गाय के बारे में 3 वाक्य लिखिए. राइट 3 sentences on cow. गाय बड़ी सीधी सादी होती है. cow is a simple animal. वह हमको दूध देती है, it gives us milk. அது நமக்கு பால் கொடுக்குது. गाय का दूध मीठा और पुष्टिकर होता है. cow's milk is beneficial, sweet and beneficial for us. पुष्टिकर होता है, healthy for us. थर्ड, घोड़े. घोड़े से क्या क्या फ़ायदे होते हैं? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹார்சஸ்? நமக்கு குதிரைகள்னால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? கோடா காடி கீன்ஸாக, ஹார்ஸ் புல்ஸ் கார்ட். கோடா குதிரை வண்டி இழுக்கிறது. கோடா காடி கீன்ஸாக. ஹம் உஸ் பர் சவாரி கர்த்தே ஹேன், வி ரைட் ஆன் இட். நம்ம சவாரி செய்கிறோம் அது மேலே. புராணே சமயமே, பழைய காலத்தில். கோடே லடாயி மே காம் ஆத்தே தே, பழைய காலத்தில் குதிரைகள் போருக்கு உதவி செய்தது. हाथी के बारे में 3 वाक्य लिखिए. So write 3 sentences about elephant. हाथी जानवरों में बड़ा है. Elephant is big of all the animals. उसके एक लंबी सूंड होती है. ஸோ அதுக்கு ஒரு நீண்ட தும்பிக்கை இருக்குது. இட் ஹாஸ் அ லாங் ட்ரங்க். इससे वह भारी से भारी चीज़ उठाता है. ஸோ இட் கேன் லிஃப்ட் அ வெயிட் திங்ஸ். ஸோ நம்ம அது என்ன செய்ய முடியும்? ரொம்ப வெயிட்டான பொருள்களை கூட அந்த தும்பிக்கையால் தூக்க முடியும். ஸோ இப்போ இந்த லெசனையும் இந்த லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்லாம் படிச்சிட்டோம். ஸோ இந்த லெசனை நல்லா படித்து நிறைய மார்க் வாங்குறதுக்கு என்னுடைய